ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த செப்டம்பர் மாதத்தின் முதல் தேதியிலே ஆண்டவரின் திருமுகத்தை தேடி வந்திருக்கவங்களை ஆண்டவர் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக என்று வாழ்த்துகிறேன். ஆண்டவருக்கு மகிமையுண்டாவதாக. ஹல்லேலூயா. கடந்த 8 மாத காலமளவும் நம்ம நடத்தின நமது அன்பின் ஆண்டவர் இந்த மாதத்தை அதை காட்டிலும் மேலாக நடத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக தலைகளை தாழ்த்தி ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களோடு பேசுவீராக. பரிசுத்தாவியானவரின் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செப்டம்பர் மாதத்திலே இந்த முதல் தேதியிலே ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வார்த்தையை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 13வது வார்த்தையில் முதல் பகுதி. லூக்கா சுவிசேஷம் 1:13. தூதன் அவனை நோக்கி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. கர்த்தர் சொல்றாரு இந்த நாளிலே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. Thank you, Holy Spirit. Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த மாதம் நமது ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு நமக்கு பதில் கொடுக்கிற ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும். ஆமென். உங்கள் நீண்ட நாள் ஜெபத்துக்கு இந்த நாளிலே நல்ல பதிலை கர்த்தர் கொடுப்பார். ஸ்தோத்திர. கண்ணீரோடு உபவாசத்தோடு ஜெபித்து கொண்டிருக்கிற ஜெபத்துக்கான பதிலை இந்த மாதத்தில் எங்கள் காண முடியும் என்று ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஆமென். யோவான் ஸ்நானனுடைய தகப்பன் தாய் எலிசபெத், சகரியா, இவர்களுக்கு நீண்ட நாட்களாக புத்திரவாக்கியம் இல்லை. அவர்கள் ஜெபித்து கொண்டிருந்தார்கள். வயது சென்றலானார்கள். இவர் ஒரு ஆசாரியன். சகரியா ஆசாரிய வகுப்பை சேர்ந்தவர். அந்த நாட்களில் எருசலேம் தேவாலயத்தில் ஏராளமான ஆசாரியர்கள் இருந்தார்கள். ஆயிரக்கணக்கில் இருந்தார்கள். அவர்களுக்கு உதவி செய்வதற்கு லேவியர்கள் இருந்தார்கள். சில சீனியாரிட்டி படி சில ஆசாரியர்கள் தேவாலயத்தின் அருகில் இருந்த அவர்கள் குடியிருப்பிலே தங்கினார்கள். பெரும்பாலும் ஆசாரியர்களும் லேவியர்களும் எருசலேமை சுற்றிலும் இருந்த பகுதிகளில், குறிப்பாக எரிகோவிலே குடியிருந்தார். எரிகோவில் தான் ஆசாரிகளின் லேவியர்கள் வீடு இருந்தது அதிகமாக. அவர்கள் ஒவ்வொரு நாளும் அவர் முறை வரும் பொழுது அவர்கள் எரிகோவிலிருந்து எருசலேமுக்கு போய் தேவாலய பணிவிடைகளை செய்துவிட்டு அவர்கள் திரும்ப தன்னுடைய இல்லங்களுக்கு வந்து விடுவார்கள். அப்படி வருகிற வழியிலே தான் ஒருவன் குற்றுயிராய் கிடந்தான். ஆசாரி லேவியன் விலகி போனான். நல்ல சமாரியன் அவர்களுக்கு காயங்கட்டினா நம்ம பார்க்குறோம். அப்படி ஏராளமான ஆசாரிகள் இருந்தார்கள். அவர்கள் இங்கே தங்கியிருந்தார்கள். எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் தேவாலயத்தில் இடம் தர முடியாது. ஆராதிப்பதற்கு, தூபம் காட்டுவதற்கு அதற்கென முறைகளை வைத்திருந்தார்கள். அந்த முறைப்படி அவரவர் முறைப்படி வரும்பொழுது தான் அவர்கள் சீட்டை பெற்று தூபம் காட்டுகிற வேலை. தூபம் காட்டுற வேலைன்னா ஆசாரியனுடைய வேலைங்க தேவாலயத்தில். அந்த வேலை செய்வார்கள். அப்படி செய்த பொழுது இந்த சகரியா எலிசபெத் ஒரு மலை நாட்டை சேர்ந்தவர்கள். அவர்கள் அந்த தூபம் காட்டுகிற பொறுப்பில் இருக்கிறார். அப்படி ஆசாரியன் சகரியா தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது தான் திடீரென்று தூதன் ஒருவன் தோன்றினான். தோன்றி, சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் மனைவியாகி எலிசபெத்து உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். அவனுக்கு யோவான் என்று பெயரிடுவாயாக அப்படின்னு சொன்னார். சொல்லி ஏற்ற காலத்தில் யோவான் ஸ்நானகன் பிறந்தான். இந்த நிகழ்ச்சியின் போது சொல்லப்பட்ட வார்த்தை தான், சகரியாவே, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது.
நமது ஆசீர்வாதங்களிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் எதுன்னு கேட்டிங்கன்னா நம்ம ஜெபம் கேட்கப்படுவது தான். ஹல்லேலூயா, ஆமென். ஜெபம் கேட்கப்படாவிட்டால் எந்த ஆசீர்வாதம் கிடைக்காது நமக்கு. ஆகவே ஆசீர்வாதங்களிலே மிகப்பெரிய ஆசீர்வாதம் நமது ஜெபத்தை கர்த்தர் கேட்பது. வேதம் முழுவதும் நீங்கள் அதை பார்க்கலாம். நீங்கள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, ரெபேக்காள் ஈசாக்கின் ஜெபத்தை கேட்டார். கேட்டு அவர்கள் மலடியாக இருந்த ரெபேக்காளுக்கு கர்த்தர் குழந்தையை கொடுத்தார். அப்படி நம்ம பார்க்குறோம். 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 10லேருந்து வாசித்து பாருங்க. சாலமோனின் ஜெபத்தை அவர் கேட்டார். கேட்டு அவன் கேட்டதை மட்டுமல்ல, கேளாத ஐஸ்வர்யத்தையும் கொடுத்தார். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனம். யாபேசின் ஜெபத்தை அவர் கேட்டார். யாபேசின் ஜெபத்தை அவர் கேட்டார். கேட்டு தீங்கு துக்கப்படுத்த பாதுகாத்து ஆசீர்வதித்தார். அவர் சொல்கிறார் பாருங்க. நீங்கள் 1 நாளாகமும் 4ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசி பார்க்கலாம். யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய், நான் துக்கத்தோடு அவனை பெற்றேன் என்று சொல்லி அவனுக்கு யாபேஸ் என்று பெயரிட்டாள். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஜெபம் கேட்கப்பட்டது. ஆகவே தான் யாபேசை தேவன் ஆசீர்வதித்தார், எல்லையை பெரிதாக்கினார். அப்படி ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்கிறவர். அதுதான் நமக்கு ஆசீர்வாதம். அது மட்டுமல்ல, ஜெபம் என்பது தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கென்று நம்மை ஆயத்தம் பண்ணுவது. இதெல்லாம் ஜெபத்துடைய ரகசியங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஜெபிக்கிறோம் என்றால், ஆண்டவர் நமக்கு அருளப் போகிற ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆயத்தம் பண்ணுவது ஜெபம். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெருக்க நமக்கு ஆயத்தம் வேணுங்க. ஆயத்தம் இல்லாமல் வருகிற ஆசீர்வாதம் ஆபத்து. ஆயத்தம் இல்லாத போது ஆசீர்வாதம் வராது. ஒன்று, ஆயத்தம் இல்லாத போது வருகின்ற ஆசீர்வாதம் ஆபத்து நமக்கு. ஆகவே தான் ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு ஆயத்தம் தேவை. அந்த ஆயத்தத்தை நமக்கு கொடுப்பது நமது ஜெபமே. ஹல்லேலூயா, ஆமென். அன்னாள் ஒரு ஜெபிக்கிற ஸ்திரீ, woman of prayer, ஜெபிக்கிற ஒரு மகனை உருவாக்கினாள். காரணம், அவள் ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அது 1 சாமுவேல்ல 1:11-18 வாசி பார்த்தீங்கன்னா தெரியும். தன் இருதயத்தை ஊற்றினால். அதன் பிறகு அவள் துக்கமுகமாக இருக்கவில்லை. அவள் ஜெபிக்கிற தாய், ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷனை உருவாக்கினால் தேசத்தையே தலைகீழாய் கர்த்தர் மாற்றி விட்டார். இப்போ ஜெபம் தான் நமக்கு ஆசீர்வாதம். குடும்பத்துக்கு ஆசீர்வாதம், பட்டணத்துக்கு ஆசீர்வாதம், தேசத்துக்கு ஆசீர்வாதம் ஜெபமே. ஹல்லேலூயா, ஆமென். இன்றைக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், அன்றைக்கு அன்னாலின் ஜெபத்தை கேட்டு, யாபேசின் ஜெபத்தை கேட்டு, சாலமோனின் ஜெபத்தை கேட்டு, ஈசாக்கு ரெபேக்காளின் ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதித்தவர் இந்த மாதத்தில் உங்கள் ஜெபத்தை கேட்டு உங்கள் குடும்பத்தை நிச்சயமாய் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஆமென். நேற்று தினத்தில் ஆராதனை முடிந்து ஜெபிக்கும்படியாக ஒரு குடும்பம் வந்தார்கள். அவர் ஒரு ஆச்சரியமான காரியத்தை சொன்னார். அவர்கள் ரொம்ப வருஷமாக நம்ம சபைக்கு வருகிறார்கள். நாங்கள் வந்து ஆரம்ப நாட்களிலேருந்து அவங்க இருக்கிறாங்க. அவர்கள் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, ஜெபம் எவ்வளோ பெரிய காரியத்தை செய்கிறது அப்படி. என்னென்னா, அவங்களுடைய மகளுக்கு ஆண்டவர் டிஎஸ்பி போஸ்ட்டு கொடுத்துருக்காரு. டைரக்ட் டிஎஸ்பி. குரூப் 1 எக்ஸாம் எழுதி சிஎம் கையில் நேரடியாய் வாங்கக்கூடிய, அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கக்கூடிய ஒரு போஸ்ட். டிஎஸ்பி போஸ்ட் மிகப்பெரிய போஸ்ட்டு காவல்துறையில். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அந்த மகளையும் தாயும் பார்த்துட்டு, அந்த தாயும் மகளும் சொன்னது, நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இப்படி உயர்த்தினார். ஹல்லேலூயா.
சாதாரண விஷயமா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகிறதே பெரிய விஷயம். டிஎஸ்பி ரேங்க்குங்க, சிஎம்ஏ கொடுக்குறான்னு பார்த்துங்க. அவங்க சொன்னாங்க ஜெபமே. ஹல்லேலூயா. ஆகவே ஏன் சொல்கிறேன்னா, வாலிப பிள்ளைகள் கவனிக்கணும். வாலிப சகோதரர்கள், எந்த அளவுக்கு நீங்கள் உயர முடியும்? எப்பொழுது? ஜெபிக்கும் பொழுது. நல்லா கவனிக்கணும். நல்ல ஜெபம் பண்ணுங்க, ஜெபத்தோடு படிங்க. தேவன் எந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவார். உலகத்தாரை காட்டு நம்ம ஒன்று அந்த அளவுக்கு குறைந்தவர்கள் அல்ல, அவர்களை காட்டிலும் கர்த்தர் நம்ம மேன்மையாக வைப்பார். விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. சுருக்கமாக 3 ஜெபத்தை குறித்த ஒரு 3 காரியங்களை நான் சொல்ல விரும்புகிறேன். முதலாவது ஜெபத்தை குறித்து சொல்லப்பட்டது, எங்கே எப்பொழுது எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாவது மார்க்கு சுவிசேஷம் 11:25 வாசிங்க பார்க்கலாம். 11:25. நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானா பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நின்று ஜெபம் பண்ணும்போது என்றால் ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிடலாம். நின்று ஜெபம் பண்ணும்போது, ஏன்னா லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 10-11 வசனத்தில் பரிசேயன் ஆலயத்துக்கு போய் நின்று அவன் ஜெபம் பண்ணினான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். வாசிக்கலாமா? லூக்கா 18:10-11. 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபசாரக்காரராகிய மற்ற மனுஷரைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராதனாலுமே ஸ்தோத்திரிக்கிறேன். அவன் நின்று ஜெபம் பண்ணினான் தேவாலயத்தில் என்றால், இப்போ இந்த ஜெபம் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது அப்படி சொல்கிறாருன்னா ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபம். நல்லா கவனிக்கணுங்க. ஜெபிக்கலாம், ஆனால் எங்கே இருந்தெல்லாம் ஜெபிக்க வேண்டும் வேதம் கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபம், ஜெபம் உபவாச ஜெபம், 40 நாட்கள் ஜெபம், 21 நாட்கள், 8 நாட்கள் என்று ஆலயத்தில் நமக்கு ஜெப நேரத்தை கர்த்தர் ஒதுக்கி தரும் பொழுது அதை வந்து நீங்கள் அப்படி ஆலயத்தில் ஜெபம் பண்ணி ஆண்டவரை கனம் பண்ணினால் கர்த்தர் உங்களை கைவிடவே மாட்டார். ஜெபம் பண்ணலாம், வீட்டில் பண்ணலாம், எல்லா இடங்களும். ஆனால் ஆலயத்தில் நின்று, அந்த வார்த்தை ஆண்டவர் சொல்கிறாரு, பரிசேயனும் நின்று ஜெபம் பண்ணினான் என்றால் ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற ஜெபத்துக்கு அதிக பலன் உண்டு. சமீபத்தில் நான் பார்க்கிறேன், நமது ஆலயத்தில் அநேக தேவ பிள்ளைகள் அவர்களாகவே வந்து இங்கே ஜெபித்து விட்டு போகிறார்கள். அநேக ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிற பையன்மாரு பிள்ளைகள் வந்து இங்கே ஜெபித்து விட்டு போகிறத நான் பார்க்கிறேன். ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை தேவன் உண்டு பண்ணி வருகிறார். ஸ்தோத்திரம். உங்கள் குடும்பத்திலே அந்த மாற்றம் உண்டாக வேண்டும். ஜெபத்துக்கு திரும்புங்க. ஆலயத்தில் எப்பொழுதெல்லாம் ஜெபத்துக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறதோ அப்போல்லாம் நீங்கள் வந்து ஆலயத்தில் ஜெபிங்க. நிச்சயமாய் உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. வேதம் முழுவதும் ஆதாரம் இருக்குது. ஆனால் ஆலயத்தில் தான் வந்து ஜெபித்தார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11 கொஞ்சம் வாசிங்கள். 1 சாமுவேல் 1:11 முந்தைய வசனத்திலிருந்து. அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி சீலோவில் இருக்கிற தேவனுடைய சமூகத்திலே ஆசரிப்பு கூடாரத்துக்கு வந்து அவள் மனம் கசந்து அழுதாள். ஏலி அங்கே அமர்ந்திருக்கிற ஆசாரியர் அங்கே வந்து மனம் கசந்து, நீங்கள் 9வது வருஷம் வாசிங்க பார்க்கலாம். சீலோவிலே அவர்கள் புசித்து குடித்த பின்பு அன்னாள் எழுந்திருந்தால் ஆசாரியனாகிய ஏலி கர்த்தருடைய ஆலயத்தின் வாசல் நிலையண்டையிலே ஒரு ஆசனத்தின் மேல் உட்கார்ந்திருந்தான். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி அந்த ஜெபத்துக்கு தாங்க உடனே பதில் கொடுத்தார். 18 வாசி பாருங்க. அதன் பிறகு அவள் துக்கமுகமாகவே இருக்கவில்லை. ஹல்லேலூயா. நான் ரொம்ப விசுவாசிக்கிற இந்த கால நேரத்தில் எத்தனையோ பேர் நம்ம சபையில் இருந்தாலும் நீங்கள் இந்த 1ஆம் தேதி ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும்படி கூடினதுனால இனி நீங்கள் துக்கமுகமாக இருப்பதில்லை. உங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. நிச்சயமாக இந்த மாதத்தில் ஒரு அற்புதம் நடக்கும் உங்களுக்கு. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள்லாம் சொல்கிறேன். ஏன் அதெல்லாம் நம்ம சபையில் நடக்கிற கண்கூட நிகழ்ச்சி தான் சொல்கிறேன் என்றால்
ஆலயத்தில் வந்து ஜெபிக்கிற தேவ ஜனத்தை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். அப்படி ஆண் குழந்தை கூட அந்த ஆண் குழந்தைக்கு தான் சாமுவேல் என்று பெயரிட்டார். சாமுவேல் அப்படின்னாவே அதுக்கு அர்த்தம் என்னன்னா தேவனால் கேட்கப்பட்டது அப்படின்னு அர்த்தங்க. பார்த்தீங்களா? அப்போ ஆலயத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது அவர் கண்கள் திறந்திருக்கிறது, செவிகள் திறந்திருக்கிறது, தேவன் கேட்கிறார். அப்படின்னா எப்பெல்லாம் அழைக்கப்படுகிறோமோ அப்பெல்லாம் வரணும். மாத பிறப்பு ஆராதனை, ஞாயிறு ஆராதனை வந்து ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. ஆமென், ஆமென். எசேக்கியா ராஜாவுக்கு பிரச்சனை, போராட்டம் வந்த பொழுது அவன் எங்கே போய் ஜெபம் பண்ணா? நீங்கள் 2 ராஜாக்கள் 19:14 வாசித்து பாருங்க. ஆலயத்திலே போய் ஜெபம் பண்ணினான். அன்றைக்கிரவே தூதன் தோன்றி 1,85,000 அசீரிய ராணுவத்தை முறியடித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தான். காரணம், எசேக்கியா ஆலயத்தை வந்து ஜெபித்த ஜெபம். 2 ராஜாக்கள் 19:11 19:35 அது இருக்குது. அது மட்டும் இல்லை, இதே இந்த சகரியா, நான் வாசிக்க கேட்ட சகரியா ஆலயத்தில் தூபம் காட்டி கொண்டிருக்கும் பொழுது தான் தூதன் தோன்றினான். தூபம்ங்கிறது ஜபத்துக்கு அடையாளம் இல்லையா? சங்கீதம் 141 1-2 வாசி பார்த்தீங்கன்னா, ஆக தூபம் என்பது ஜபத்துக்கு அடையாளம். அப்போ அவன் தூபம் காட்டினான் என்றால் அவன் இருதயம் ஜபத்தோடு இருந்தது. ஐயோ, நான் ஆண்டவருக்கு சேவை செய்கிறேன், இத்தனை வயதாகிவிட்டது, எனக்கு புத்திர வாக்கியம் இல்லை என்று அவன் இருதயம் அங்கலாய்த்து கொண்டிருந்தது, ஆண்டவர் நோக்கி கூக்குரலிட்டது. ஆகவே தான் தூபம் காட்டுகிற ஒரு ஆசாரியன் இருதயத்தில் இப்படி என் தேவைகள் இருக்கிறது, சந்திக்கப்படவில்லையே, 4 பேருக்கு நான் ஜெபம் பண்ணுறேன், என்னால் அநேகர் ஆசீர்வதிக்கப்படுகிறார், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் இல்லையே என்று பெருமிச்சோடு அவன் தேவாலயத்தில் இருந்தான். அப்பொழுதே தூதன் தோன்றி சொல்லுகிறார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. நான் ரொம்ப விசுவாசிக்கிறேன், இந்த கால நேரத்தில் அநேக நாள் ஜெபத்துக்கப்படவில்லை என்று சொல்லி தேவாலயத்தில் ஒருவேளை துக்கமாய் நீங்கள் இருந்தால், துயரத்தோடு இருந்தால், இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஓ, உங்கள் வேண்டுதலை கர்த்தர் கேட்டார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அதோடு கூட மன்னிப்பின் ஜெபம், அதான் அப்பா சொன்னார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒரு பேருக்கு குறைவுண்டானால் மன்னியுங்கள். அப்போ இந்த நாளிலே நம்ம ஜெபம் கேட்கப்படுவதற்கு ஆலயத்துக்கு வந்து ஜெபிக்கணும். அந்த ஜெபங்களில் பெரும்பாலும் அடுத்தவரை மன்னித்து, மன்னிப்பு கொடுத்து, மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்துக்கு மிகுந்த பலன் உண்டு. ஹல்லேலூயா. இன்னொரு சாட்சி, நேற்று ஆராதனை முடிந்து ஒரு குடும்பம் வந்தாங்க. பல ஆண்டுகளாக அவங்க சகோதரி குடும்பத்திற்கு அவங்களுக்கு பிரச்சனை. இங்கே சொல்லப்பட்ட வார்த்தையை கேட்டு அப்படியே அவர்கள் சகோதரனோடு சகோதரி ஒப்புரவாக போயிருக்கிறாங்க. அவர்கள் ஒப்புரவாக எல்லாம் சந்தோஷம். அவர்கள் எல்லாம் இந்துக்கள், அவர்கள் ஏற்றுக்கொண்டார், மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அப்போ இவர் சொன்னார், பாருங்க, எங்களுக்கு வர வேண்டிய சொத்து எத்தனையோ லட்சம் வர வேண்டியது, எங்களுக்கு அந்த சொத்து கூட எனக்கு பெருசாக தெரியல, என் சகோதரனோடு சகோதரி ஒப்புரவானதே எனக்கு பெரிய ஐஸ்வர்யமாக இருந்தது. அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுங்க. அப்போ ஆண்டோட வார்த்தையை கேட்டு ஒப்புரவாகுதல், சமாதானமாக, இதுதான் ஐஸ்வர்யம் நமக்கு. இதை நீங்கள் தேடுங்க. ஸ்தோத்திரம். மன்னியுங்கள், மன்னிப்பு கேளுங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்கிறான், உன் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. இல்லை, கையை உயர்த்தாமே. ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம். 2வது வீட்டில் ஜெபிக்கிற ஜெபம், அதுவும் ரொம்ப முக்கியம். 1 பேதுரு 3:7. 1 பேதுரு 3:7. அந்தப்படி புருஷர்களே, மனைவியானவள் பலவீன பாண்டமாய் இருக்கிறபடினா உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடனே வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவனாகிய கிருபையை சுதந்தரித்துக் கொள்ளுகிறபடியால் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கனத்தை செய்யுங்கள். பேதுரு குடும்பத்தோடு இருந்த ஒரு தேவ மனுஷன். அவருக்கு மனைவி இருந்தார்கள், மாமியார் இருந்தாங்க என்றெல்லாம் நம்ம வேதத்தில் பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தோடு இணைக்கப்பட்டிருந்த அப்போஸ்தலன் பேதுரு ஜெபத்தை குறித்து சொல்லும் பொழுது, ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு உங்கள் மனைவியோடு விவேகமாய் வாழ வேண்டும். அப்போ அந்த விவேகமாக வாழ்ந்து ஜெபத்துக்கு தடை வராமல் காத்துக்கிடணும் என்று அவர் சொல்லும் பொழுது, இது வீட்டில் ஜெபிக்கிற ஒரு ஜெபத்தை குறிக்கிறார். நம்ம ஆலயத்துக்கு வருகிறோம், ஜெபிக்கிறோம்,
ரொம்ப சந்தோஷம். ஆனால் வீட்டிலே ஜெபிக்கிறோமா? கணவன் மனைவிக்கு இடையே அல்லது பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்க வேண்டிய ஜெபத்தை பேசுகிறாருங்க. ஜெபத்துக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகமாய் வாழ வேண்டும் என்றால், ஒரு குடும்பம் என்றால் மையம் ஜெபம், அதை மையமாக வைத்தாங்க பேசுகிறார். இன்றைக்கு அநேக குடும்பங்களிலே இந்த விஷயத்தில் தவறுவதனால்தான் மகிழ்ச்சி இல்லை, சமாதானம் இல்லை, விவாகரத்துக்கள், கோர்ட்டு கேஸு, அடிதடி என்று போது. காரணமே கணவன் மனைவிக்கு அந்த ஜெபம் இல்லை, குடும்ப ஜெபம் இல்லாத்துங்க. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உலகத்தாருடைய குடும்பத்துக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்துக்கு என்ன வித்தியாசம் கேட்டிங்கன்னா, உலகத்தார் அவர்கள் ஜெபம் இல்லாமல் சந்தோஷமாக இருப்பார்கள், பணத்தை வைத்து பதவி வைத்து மற்ற காரியங்கள். ஆனால் தேவ ஜனத்துக்கு பணம் இருக்குதோ பதவி இருக்குதோ இல்லையோ இருக்குதோ, ஆனால் நமது குடும்பத்தின் சந்தோஷம் ஜெபத்தினால் வருகிறது. ஹல்லேலூயா. ஆகவே உலகத்தாருடைய குடும்பத்தினுடைய ஆசீர்வாதம், அவருக்கு அந்த மகிழ்ச்சிங்கிறது ஜெபம் இல்லாமல் கிடைக்கிறது. நமக்கு ஜெபத்தோடே சந்தோஷம் மகிழ்ச்சியும். ஆக ஜெபத்தினால் வருகிற சந்தோஷம்தான் நிரந்தரமானதுங்க. ஒருவேளை நமக்கு பிரச்சனை இருக்கலாம், போராட்டம் இருக்கலாம், ஆனால் ஸ்தோத்திரம், அவைகள் மத்தியிலே கர்த்தர் கொடுக்கிற சமாதானம் சந்தோஷங்கிறது நிரந்தரமானது. அதை எடுக்க யாராலும் கூடாது. அவர்கள் சந்தோஷம் பணத்தினால் வருகிறது, மற்ற பதவியினால் வருகிறது, வந்தபடியே அது போயிருங்க. ஆனால் தேவ ஜனத்தின் சந்தோஷம் எடுபடாத ஒரு சந்தோஷம், நிரந்தரமான சந்தோஷம். நமது குடும்பங்களெல்லாம் ஜெபத்தினால் சந்தோஷமான குடும்பமாக இருக்கணும். இல்லை கையை உயர்த்தி ஹல்லேலூயா. அதற்கு குடும்ப ஜெபம், கணவன் மனைவிக்கு இடையே ஜெபிக்கிற ஜெபம், அந்த ஜெபங்கள் தாங்க குடும்பத்தில் சந்தோஷத்தை கொண்டு வரும். அவர்கள் ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்பார். அப்படின்னா உறவு சரி இல்லையா, சரி பண்ணிக்கிடணும். உறவை சரி பண்ணணுங்க. புருஷன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவை சரி செய்து குடும்ப ஜெபத்தை செய்யுங்க. ஸ்தோத்திரம், நிச்சயமாய் உங்கள் வேண்டுதல் கேட்கப்படும். ஹல்லேலூயா, ஆமென், பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம் ரெபெக்காளையும் ஈசாக்கை குறித்து. அந்த வார்த்தை வாசிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 21வது வசனம், 25, 21. மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபெக்காள் கர்ப்பம் தரித்தாள். மனைவியின் பலகீனங்களை அறிந்து அவளுக்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று அறிந்திருந்தான் ஈசாக்கு. அவன் தியானம் பண்ணுகிறவன், ஜெபிக்கிறவங்க. ஜெபிக்கிறவர்களுக்கு இப்படித்தான் தாட்டு வரும். மனைவியின் பலகீனம் என்ன, அந்த பலகீனத்தை எப்படி நம்ம உதவி செய்யலாம் என்று ஸ்பிரிச்சுவலாக யோசிக்கிறார் பாருங்க. என்றால் எல்லா உதவி காட்டிலும் ஆவிக்குரிய உதவி தாங்க ஒருவருக்கு ஒரு சேர் உதவி தான் பெரிய உதவி நமக்கு. அவர்களுக்கு ஜெபம் இல்லையா, ஜெபிக்க வைப்பதுக்கு என்ன செய்யலாம் அப்படி யோசிக்கணும். சகோதரிலும் அப்படித்தான். அவர் ஜெபிக்காதவராக இருக்கிறாரா, அவர் முதல்ல ஜெபிக்கணுமே சுவாமி. எத்தனையோ தாய்மாரை நான் பார்க்குறேன். நான் அவர்கள் அதிகமான ஜெபம். போன வாரத்தில் பாஸ்டர் என் பையன் ஆண்டவர்கிட்ட தூரமாக போயிடுவானோன்னு பயம் ஜெபம் பண்ணுங்க. நேற்று தினத்தில் என் புருஷனார் ஆலயத்துக்கு வர்றதே இல்லை, ஆனால் நீ போகலாம், பிள்ளைகள் போகலாம், நான் தடை இல்லை, நான் எதிர்ப்பும் இல்லை ஆதரவும் இல்லை, நீங்கள் போகலாம் என்று கொண்டு வந்து விட்டு விட்டு போகிறாரே, அவர் ஆலயத்துக்குள் வரணுமே பாஸ்டர். எவ்வளோ நல்ல ஜெபங்க அதெல்லாம். இப்படி ஆவிக்குரிய காரியங்களுக்காக, குடும்பத்தின் பரிசுத்தத்துக்காக, ஒற்றுமைக்காக, உறவுகள் சீர்பட முதல்ல அதுக்காக ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம், மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் தானாய் தருவார். ஹல்லேலூயா. ஈசாக்கை பாருங்கள், தன் மனைவியினுடைய அந்த பலகீனத்தை அறிந்து, எவ்வளவு வேதனையாக இருந்திருக்கக்கூடும் என்பதை அறிந்து ஜெபத்திலே தாங்கினார் இல்லையா. 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் முழுவதும் நீங்கள் வாசிச்சிங்கன்னா ஸ்தோத்திரம், ஒருவருக்கொருவன்ற வார்த்தை அடிக்கடி திரும்ப திரும்ப வரும். அதில் ஒரு வார்த்தை என்னென்னா, ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். எப்படி? ரட்சிக்கப்படாத புருஷனாக இருந்தால் உங்கள் நடத்தியினால் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. ரட்சிக்கப்படாத மனைவியாக இருந்தால் உங்களுடைய எந்த விதத்திலாகிலும் ரட்சிப்புகளை கொண்டு வாங்க. இதுதான் ஒருவருக்கு ஒரு சரி ஊழியம். ஆகவே தான் திரும்பத்தான் நம்ம சொல்கிறதுக்கு, ஊழியங்கிறது ஏதோ மைக்க பிடிக்கிறது இல்லை, ஊழியங்கிறது ஏதோ பிராக்ஸ் கொடுக்கறது இல்லைங்க. ஊழியம் குடும்பத்தில் தான் முதல்ல ஆரம்பிக்கணும்.
ஹல்லேலூயா. ஆமே. அது புருஷன் மனைவிக்குள்ள புருஷனை ஆதாயம் பண்ணுவது, மனைவி ஆதாயம் பண்ணுவது, பிள்ளைகளை ஆதாயம் பண்ணுவது, பிள்ளைகள் பெற்றோருக்காக ஆதாயம் பண்ணி ஜெபிப்பது. இந்த ஊழியம் குடும்பத்தில் தொடங்கிவிட்டால் ஸ்தோத்திரம், எழுப்புதல் பட்டணத்திலே தேசத்திலே. ஹல்லேலூயா. அப்படி நமது குடும்பங்களெல்லாம் ஜெபத்துக்கு திரும்பி விட்டால், குடும்ப ஜெபம் பண்ணி அந்த உறவுகளெல்லாம் சீர்படுத்தி விட்டால், நான் ரொம்ப விசுவாசிக்கிற எழுப்புதலை சீக்கிரத்திலே பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆகவே ஸ்தோத்திரம், இது வீட்டில் ஜெபிக்கிற ஜெபத்தை குறிக்கிறது. ஆகவே நம்ம சிந்தனையெல்லாம் ஜெபத்துக்கு தடை வரக்கூடாது. அதுக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும்னு செய்யணுங்க. ஒப்புரவாகிறோம், ஒப்புரவாங்க, மன்னிப்பு கேளுங்க, இறங்கி போங்க, சகித்து கொள்ளுங்கள், இதெல்லாம் செய்யணுங்க. இதெல்லாம் செய்யாமல் பாடினா வந்துடாது. ஆகவே வீட்டில் ஜெபிக்கிற ஜெபம் என்றால் நமது குடும்ப ஜெபத்துக்கு, கணவன் மனைவி ஜெபத்துக்கு எந்த தடையும் இல்லாமல் இருக்க நீங்கள் முயற்சி செய்யுங்கள். இறங்கி போங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் இறங்கி போங்க. குடும்ப ஜெபமே எதுக்குங்க? காலையில் குடும்ப ஜெபம் இருக்கிறது. ஆகவே ஐயோ ராத்திரி ஒப்புரவானா தானே காலையில் குடும்ப ஜெபம் பண்ண முடியும், இயேசுவே தகப்பனே என்று அங்கலாய்த்து சூரியன் அஸ்தமிப்பதற்கு முன்பாகவே ஒப்புரவாகிடுவார். ஏன்னா காலையில் குடும்ப ஜெபம் இருக்குது. குடும்ப ஜெபம் இல்லைன்னா கட்டுப்பாடு இருக்காது, கண்ட்ரோல் இருக்காது, அந்த குடும்பமே ஆவிக்குரியமாக இருக்க முடியாது. ஆகவே தான் குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள் குடும்ப ஜெபத்துக்கு திரும்புங்க. கணவன் மனை உறவுகளை சீர்படுத்துங்க, விட்டு கொடுங்க, இறங்கி போங்க. இறங்கி போவதற்கு ஒருபோதும் தயங்கவே கூடாது. ஏறி போகிறதுக்கு தான் தயங்கணும், ஆனால் இறங்கி வருவதற்கு தயங்கவே கூடாது. எனக்கு தெரியும் நீங்கள் இப்படி தான் இருப்பீங்கன்னு, இல்லையா? இப்படிலாம் சொன்ன நமக்கெல்லாம் பிரியமாக இருக்காதே. பயப்படாதே, கலங்காதே, திகையாதே. ஓ போகிறெல்லாம் வாய்க்குன்னு சொன்னால் உடனே இந்நேரம் கைத்திட்டு யார் வாரம் பண்ணியிருப்பீங்க. இறங்கி போங்க, விட்டு கொடுங்க, மன்னிங்க. இந்த ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய குவாலிஃபிகேஷன் இருந்துட்டா நான் சேலஞ்சு பண்ணுறேங்க உங்களுக்கு, இந்த மாதத்தில் ஒரு குறை அப்பா வைக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்க குடும்பங்கள் எல்லாம் சமாதானம் உண்டாயிருக்கு இந்த மாதத்தில். உறவுகள் சீர்படுந்த மாதத்தில் பெற்றோர் பிள்ளைகள் உறவு, கணவன் மனைவி உறவை கர்த்தர் சீர்படுத்துவார். ஸ்தோத்திரம். உங்கள் குடும்ப ஜெபம் கேட்கப்படும், உங்கள் அங்கலாய்ப்பின் ஜெபம் கேட்கப்படும், பெருமூச்சின் ஜெபம் கேட்கப்படும். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் பண்ணுங்க, நான் ஒப்புரவாகவே மன்னிப்பேன், மன்னிப்பு கேட்பேன், இறங்கி போவேன், சகிப்பேன் ஒரு தீர்மானம் பண்ணி இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. நீங்கள் ஜெபிக்கிற சின்ன ஜெபத்துக்கு பெரிய பதிலை கொண்டு வருவா. ஹல்லேலூயா. எல்லாம் கரங்களை உயர்த்தி, எல்லாம் கரங்களை உயர்த்தி ஒரு சின்ன ஜெபம் பண்ணு. ஆண்டவரே, என் குடும்பத்தில் உறவுகளை சீர்பட உதவி செய்யுங்கப்பா. இறங்கி போகக்கூடிய கிருபை தாருங்க ஆண்டவரே. மன்னிக்கக்கூடிய கிருபை தாரும், மன்னிப்பை பெறக்கூடிய கிருபை தாரும். எங்கள் குடும்பத்தில் குடும்ப ஜெபம் உண்டாகணும், உறவுகள் சீர்படணும். ஒரு நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் சேவை. இந்த ஆவிக்குரிய காரியங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. உலகப்பிரகார காரியங்கள் எல்லாரும் கர்த்தர் தானாய் சந்திப்பார். தோத்திரம் பண்ணுங்கப்பா. இப்போ எல்லாம் தோத்திரம் பண்ணு. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. மூன்றாவது, தனிமையில் ஜெபம். பிரேயர் in solitude. தனிமையில் ஜெபம். 1 யோவான் 3:21-22 ஜெபத்துக்கு தேவையான முக்கியமான 3 குவாலிஃபிகேஷன் சொல்லிட்டு வரேன். 1 யோவான் 3:21-22. பிரியமானவர்களே, நம்முடைய இருதயம் நம்மை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருந்தால் நாம் தேவனிடத்தில் தைரியம் கொண்டிருந்து அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். நமக்கு தேவனிடத்தில் ஜெபிக்கும்படி தைரியம் எப்படி வருகிறது அப்படி சொல்றாங்க. நல்லா கவனிக்கணுங்க. தேவனிடத்தில் ஜெபிக்கும்படியான தைரியம் எப்படி வருகிறது என்றால், உங்கள் மனசாட்சி சுத்தமாக இருந்தால் தான் தைரியமாக ஜெபிக்க முடியும். ஹல்லேலூயா. மனசாட்சி சுத்தம் இல்லை, ஐயோ இந்த விஷயம்லாம் எனக்குள்ள இருக்கிறது, அந்த நிலைமையிலே நீங்கள் இருந்தால் குற்றம் மனசாட்சி வாதிக்கும். நீங்கள் தைரியமாக ஜெபம் பண்ண முடியாதுங்க.
ஆனால் அந்த மனசாட்சியை சுத்தம் பண்ணி ஆண்டவர் ரத்தத்தால் கழுவி சுத்தம் பண்ணி ஒப்புரவாகி ஆண்டவரேன்னு சொன்னீங்கன்னா ஜெபிக்கக்கூடிய தைரியம் நமக்கு உண்டாகும். அனுபவிச்சவங்களுக்கு தான் தெரியும் நான் சொல்கிறது இல்லைங்களா. ஜெபம் பண்ண முழங்கால் படிடும் பொழுது அந்த தைரியம் வர வேண்டும். ஆண்டவர் முகத்தை தரிசிக்க, அவர் சத்தத்தை கேட்க, அவரோடு பேச நமக்கு தைரியம் வரணுங்க. ஏன் தைரியம் வரலை என்றால் மனசாட்சி சுத்தம் இல்லை, இன்னும் சரி பண்ணலன்னு அர்த்தங்க. நிறைய பேர் பார்க்குறேன் நான், அவர் ஜெபம் பண்ண மாட்டாருங்க, ஸ்தோத்திரம், அடுத்தவங்களை ஜெபம் பண்ண சொல்லுவார், பிள்ளைகளை ஜெபம் பண்ணுன்னு சொல்லுவார். ஆக மனைவியை ஜெபம் பண்ணு, பிள்ளைகளை ஜெபம் பண்ணிங்களா, ஆனால் அவர் பண்ண மாட்டாருங்க. ஏன்? அவர் மனசாட்சி சுத்தம் இல்லை. அவர்னா அவர் மட்டும் சொல்லலைங்க, உங்களையும் தான். இது 6வது முடிஞ்சு போன உடனே பார்த்தியா, பாஸ்ட் ஒன்று தான் பேசியிருக்கிறார், 1ஆம் தேதி பிரச்சனை ஆயிடாதோ. ஆகவே எல்லாருக்கும் சேர்த்து தாங்க சொல்கிறேன். ஆகவே நீங்களும் சில நேரம் ஜெபம் பண்ணால் அடுத்தவங்க ஜெபம் பண்ண சொல்கிறோம். உங்களுக்காக ஜெபிக்க பாஸ்டர் தேவை, பாஸ்டர் ஜெபிக்கணும், அசிஸ்டன்ட் பாஸ்டர்ஸ் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபத் மனிதர்கள் தேவைதான், தப்பே கிடையாதுங்க. ஆனால் முதல்ல நீங்கள் ஜெபிக்கணும், ஜெபிக்கக்கூடிய தைரியம் வர வேண்டும். அது மனசாட்சி சுத்தம் பண்ணால் தான் வர முடியும் என்று சொல்கிறார். இந்த தைரியம் என்ற வார்த்தைக்கு பாருங்கள், கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது கிரேக்கத்தில் என்னென்னா பரேசியா அப்படின்னு வருதுங்க. பரேசியா என்று சொன்னால் தேவ சித்தப்படி ஜெபிக்கிற ஜெபம். அது தாங்க தைரியத்தை கொண்டு வரும். தேவ சித்தப்படி நம்ம ஒரு ஜெபம் பண்ணும் பொழுது இது கர்த்தருக்கு சித்தமானது தான், அவர் நிச்சயமாக கேட்பார், பதில் கொடுப்பார் என்று அவருக்கு சித்தமானபடி வாழ்ந்து, அவருக்கு பிரியமானபடி வாழ்ந்து, அவருக்கு பிரியமானபடி பேசி வாழ்ந்து, சித்தப்படி நீங்கள் வாழ்ந்து விட்டால் ஸ்தோத்திரம், உங்களுக்கு அந்த தைரியம் வரும். ஹல்லேலூயா, ஆமே. அதுதான் சொல்கிறாருங்க அவருக்கு. அப்போ தேவனிடத்தை ஜெபிக்கும்படி நமக்கு எப்படி தைரியம் கிடைக்கும்னா, மனசாட்சியை சுத்தம் பண்ணணும். மனசாட்சியை எப்போ சுத்தம் பண்ண முடியும்? ஆலயத்தில் எல்லாரோடு சேர்ந்தில்லை, குடும்பத்தில் எல்லாரோடு சேர்ந்தில்லை, தனிப்பட்ட ஜெபம். 3வது ஜெபம் தனிப்பட்ட ஜெபம். ஆகவே தான் அறைக்கதவை பூட்டி பரலோகத்து தேவனை நோக்கி கூப்பிடுங்கள் என்று 6:6 மத்தேயுவில் சொல்லப்பட்டிருக்கு. வாசிக்கலாமா? 6:6. நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. பர்சனல் பிரேயருங்க அது. இந்த அதிகாரத்தையே பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான ஒரு அதிகாரம். ஜெபத்தை குறித்து அதிகமாக சொன்னது. சின்சியர் ப்ரேயர், சிஸ்டமேட்டிக் ப்ரேயர், அப்புறம் ப்ரைவேட் ப்ரேயர் அப்படின்னு வருங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த தனிப்பட்ட ஜெபம் ஏன் அறைக்கதவை பூட்டின்றான, சில விஷயங்கள் நமக்கு ஆண்டவருக்கு தான், சில விஷயங்கள் அப்படித்தான் ஜெபம் பண்ண முடியும். எல்லா இடத்திலும் எல்லா விஷயத்தையும் சொல்லி ஜெபிக்க முடியாது. ஆகவே தான் சொல்கிறாரு அறைக்கதவை பூட்டி. இந்த தனிமையில் ஜெபிக்கிற இந்த ப்ரைவேட் ப்ரேயர் ரொம்ப முக்கியம். நமக்கு ஆலயத்தில் ஜெபிக்கணும், குடும்ப ஜெபம் பண்ணணும், எல்லாவற்றை காட்டிலும் தனிப்பட்ட ஜெபம். அங்கே தான் மனசாட்சி சுத்தம் பண்ண இடம். அதுதாங்க மனசாட்சி, அங்கே தான் சுத்தம் பண்ண முடியும். இந்த விஷயத்தெல்லாம் தவறி இருக்கிற, இந்த விஷயங்கள்லாம் இப்படி இருக்கிறது, ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று எல்லாவற்றையும் தேவ சமூகத்தில் பலிபீடத்தில் வைத்து உங்களை சுத்திகரிக்கிற ஒரு இடம் உண்டானால் அது தனிப்பட்ட ஜெபந்தான். ஹல்லேலூயா. இங்கே இருக்க எத்தனை பேருக்கு அப்படி தனிப்பட்ட ஜெபம் இருக்கிறது? பர்சனல் ப்ரேயர் எத்தனை பேர் பண்ணுறீங்க? எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க? ஸ்தோத்திரம். அப்படி இன்றைக்கு மறுபடியும் தனிப்பட்ட ஜெபத்துக்கு திரும்புங்கள். கர்த்தர் சொல்கிறா, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அல்ல கையவர் ஜாமே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு சொன்னார், யோவான் சுவிசேஷம் 14:30 வாசித்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அந்த அளவுக்கு ஆண்டவர் 100% இயேசுநாதர் எப்பொழுதுமே சுத்தமாக இருந்தார்.
அதான் சொல்கிறாங்க. சாத்தான் வருகிறான், என்னிடத்தில் ஏதாகிலும் குறை கண்டுபிடிக்க முடியுமா? அவங்கள பார்த்து கேட்குறாரு, எண்ணத்தில் பாவம் உண்டு என்று உங்களை யாராலும் குற்றப்படுத்தக்கூடுமா? ஒருத்தரும் வாய்த்திருக்கலைங்க. குறை சொல்கிறவன் தான் சுற்றி இருக்கிறான், ஆனால் ஒருத்தரும் வாய்த்திருக்கு. அந்த அளவுக்கு ஆண்டவர் பரிசுத்தமாய் வாழ்ந்து நமக்கு திருஷ்டாந்தத்தை காண்பித்திருக்கிறார். இந்த கால நேரத்தில் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு உங்கள் மனசாட்சியை சுத்தம் பண்ணுங்க. ஆகிறது சங்கீதம் முழுவதும் பார்க்குறோம். 66:18, 69:5, 139 கடைசி 2 வசனம், இதெல்லாம் நீங்கள் வாசித்து பாருங்க. அருமையான வசனங்க. ஸ்தோத்திரம். அக்கிரம சிந்தை கொண்டதினால் என் விண்ணப்பத்துக்கு செவி கொடுக்க மாட்டா. தேவனே என் இருதயத்தை ஆராய்ந்து அறிந்து கொள்ளும் சொல்றாரா? ஒரு வசனத்தை வாசிச்சு ஜெபம் பண்ணலாமா? யோபு சொல்றாரு பாருங்க, 10:5. யோபு 10:5. அப்படி இந்த வாலிப தம்பிகளுக்கு சொல்கிறேன், எல்லாருக்கும் சொல்கிறேன், இன்றைக்கு அப்படி சுத்தம் பண்ணுங்க உங்கள் இருதயத்தை, மனசாட்சி சுத்தம் பண்ணுங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படும். ஹல்லேலூயா. வாசிங்க 10:5. நீர் என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி, நீ என் அக்கிரமத்தை கிண்டி கிளப்பி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிறதற்கு. பாத்தீங்களா? என் அக்கிரமத்தை கிண்டி கிளறி என் பாவத்தை ஆராய்ந்து விசாரிக்கிற தேவன். அது எங்க நடக்கும்னா தனிமையில் தான், தனிப்பட்ட ஜபத்தில் தான். ஆகவே தான் அதிகமான நேரம் இந்த ப்ரைவேட் ப்ரேயர், பர்சனல் ப்ரேயர் ரொம்ப முக்கியங்க உங்களுக்கு. அப்படி இந்த நாளிலே அருமையான வாலிப பிள்ளைகளாகட்டும், பெற்றோராகட்டும், இந்த தனிப்பட்ட ஜபத்துக்கு நீங்கள் திரும்புங்க. தனிமையில் அதிகமாக தேவனோடு நேரத்தை செலவிடுங்க. மனசாட்சியை சுத்தம் பண்ணுங்க, பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் சொல்கிறா, உங்கள் வேண்டுதல் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இப்போ 3 ஜபத்தை சொல்லியிருக்கிறேன். ஆலயத்தில் ஜெபிக்கிற ஜெபம், வீட்டில் ஜெபிக்கிற ஜெபம், தனிமையில் ஜெபிக்கிற ஜெபம். இந்த 3 ஜெபத்தை கேட்பார். இந்த மாதம் கண்டிப்பாக நான் விசுவாசிக்கிறேன், அடுத்த மாதம் இந்த தேதியில் வரும் பொழுது கர்த்தர் ஜெபத்தை கேட்டார் அத்தனை பேர் நீங்கள் சொல்லப்பார். தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாம் தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. நீங்கள் இப்போ தோத்திரம் பண்ணும் பொழுது நான் விசுவாசிக்கிற ஆண்டவர் தம் இரத்தத்தினால் கழுவி உங்களை சுத்தம் பண்ணுவார், எல்லா குறைவுகளை நிறைவாக்குவார். ஹல்லேலூயா. எல்லாம் சின்சியராக இருக்கணும் இந்த விஷயத்தில். இப்படி ஜபிப்பதில், மனசாட்சியை சுத்தம் பண்ணுறதுல சின்சியராக இருங்க. சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றுவான்னு நினைக்காதீங்க. வர்றதெல்லாம் அந்தந்த நேரத்தில் வந்து கிடைச்சுன்னு உலகத்தார் பேசாதீங்க. நீங்கள் உங்களை சுத்தம் பண்ணால் மட்டும்தான் வேண்டுதல் கேட்கப்படும். ஸ்தோத்திரம். எதை விட வேண்டியதை விடணும். விடாம கர்த்த ஜபத்தை கேட்பான்னு உங்களை ஏமாத்திக்கிடாதீங்க. இன்னைக்கு ஒரு ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இதை விடக்கூடிய கிருபை தாரும் சாமி, ஒப்புரவாக்கூடிய கிருபை தாரும் சாமி. தோத்திரம். நீங்களே தோத்திரம் பண்ணி ஜபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. இந்த நேரம் ரொம்ப முக்கியமான ஒரு நேரம். வாலிப தம்பி நிர்விசாரமா இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. அர்ப்பணி. கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார், உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதம் படிப்பிலே உங்களை உயர்த்துவார். வேலை ஸ்தலத்தை உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா வியாதி பலங்களை விலக்கி போடுவார். உங்கள் குடும்பம் கட்டப்படும், பொருளாதாரம் ஆசீர்வதிக்கப்படும். இந்த நேரத்தை நீங்கள் பயன்படுத்தி சீர்படுத்தி விட்டால் கர்த்தர் சொல்லுகிறார், பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். தடைகள் விலக போகிறது. 8 மாதம் இருந்த தடை இந்த நாளிலே விலகும்படி கர்த்தர் இங்கே வந்திருக்கிறார். தடைகளை விலக்குகிறார், தடைகளை விலக்குகிறார், தடைகளை விலக்குகிறார். ஒரு அற்புதம் உங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது இன்றைக்கு. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. வெண்கலை கதவை உடைத்து, இரும்பு தாழ்பாலை முறித்து, அந்த காலத்தில் பொக்கிஷை கொடுக்கிற தேவன் இங்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உன் கண்ணீர் ஜபத்துக்கு பலன் உண்டு. கண்ணீரோடு விதைக்கிற நீங்கள் இந்த மாதத்துல கம்பீரத்தோடு அறுவடை செய்வீர்கள். கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகள் சொல்லுவார்கள். அந்த நாட்களை வைத்திருக்கிற இந்த மாதம் அப்படிப்பட்ட ஒரு மாதமாய் மாறும். இந்த மாதம் மறக்க முடியாத ஒரு மாதமாய் கர்த்தர் மாற்றுவார். Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Hallelujah. Hallelujah. எல்லா தடைகளை உடைக்கிறார் இன்னைக்கு. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. அன்னாளின் ஜெபத்தை கேட்டவர், ஈசாக்கு ரெபெக்காவின் ஜெபத்தை கேட்டவர், சாலமோன் ஜெபத்தை கேட்டவர், யாபேஸ் ஜெபத்தை கேட்டவர். இந்த மாதத்துல உங்க ஜெபத்தை கேட்டு எல்லை கத்த பெரிதாக்குவா. விசுவாசிக்கிறீங்களா? உங்கள் எல்லை பெரிதாகும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் எழுந்திருக்கலாம். ஆரம்பத்தில் ஒரு வார்த்தை சொன்னேன், எத்தனை பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல.
ஜெபம்னா என்னன்னு சொன்னேன். ஆண்டவரின் ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு உங்களை ஆயத்தம் பண்ணுவது ஜெபம். இந்த முதல் தேதி ஜெபம் என்பது உங்களை ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு வானம் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வானம் திறக்கப்படுகிறது. அடைக்கப்பட்ட வாசல் திறக்கப்படுகிறது. ஸ்தோத்திரம். தேவன் உங்களை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது. எல்லா பொருளாதாரத்துக்கு கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா ஆரோக்கிய சுகத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா படிப்புக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போக்குவரத்துக்காக ஊழியத்துக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவிக்குரிய குண லட்சணங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஹல்லேலூயா. அந்த வார்த்தையின்படியே யோவான் ஸ்நானகன் வந்து மிகப்பெரிய புரட்சியை மறுமலர்ச்சி ஏற்படுத்தினான் என்றார். அந்த ஜெபத்தை கேட்டவர் இந்த நாள் உங்க ஜெபத்தையும் கர்த்தர் கேட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்றாருங்க, ஒருவேளை பிள்ளைகள் தாறுமாறா போயிருந்தா இந்த மாதத்தை அவர் மறுபடியும் வருவார்கள். ஆண்டவரை தேடி வருவார்கள். குடும்பத்தில் கணவன் மனைவி ஒருவரை சீர்படுத்துவார். உங்கள் குடும்பம் கட்டப்படும். ஹல்லேலூயா. பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் சொன்ன எல்லா வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஜெபத்தை நீ கேட்டதுக்காக ஸ்தோத்திரம். இந்த மாதம் ஜெபம் கேட்கப்பட்ட ஒரு மாதமாய் மாற்றி இருப்பதுக்காக நன்றி செலுத்துகிறேன். கிருபை பெருகட்டும். ஒவ்வொரு குடும்பங்களிலும் நல்ல சமாதானமும் அன்பும் பெருகட்டும். வேலை வருமானங்களை ஆசீர்வதியும் கர்த்தார். அடுத்த மாதம் இங்கே வரும் பொழுது ஒவ்வொருவரும் சாட்சி சொல்லத்தக்கதா இந்த ஜெபம் கேட்கப்பட்டதுன்னு சொல்லத்தக்கதான காரியங்கள் நடப்பதாக சொல்லி ஜெபிக்கிறேன். முதலாமத்திலே எல்லாருக்காக ஜெபிக்கிறேன். எல்லா தீங்குக்கும் தீமைக்கு விலக்கி காத்தருடும் கர்த்தார். உங்க நாம மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் மூலம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகலவுகளை மறவாது. ஆம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியம் வழிநடத்தல் சமாதானமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you. Praise the Lord.